தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/5/2026 புதன்கிழமை, மூலம் நட்சத்திரம் மதியம் 2:36 வரை, பிறகு போராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. இன்றைக்கு கிழமை புதன்கிழமை. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கும், நல்ல கணக்கு துறையில எல்லாம் கெட்டிக்காரராக இருக்குமா. புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. புதன்கிழமை பிறந்தவர்கள் புத்திசாலி, புகழ் மிக்கார், அசாத்திய திறமைசாலி. அதாவது திறமை அளவுக்கு அதிகமாக அவங்கள்ட்ட இருக்குமா, நினைவாற்றல் நன்றாக இருக்குங்கிறாங்க. பதவியிலே இருந்தாலும் பணிவு மிக்கார், பெரிய பதவியில் இருந்தாலும் கூட பணிவாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தினிலே முதன்மை ஆவார், பணிபுரிகிற இடத்துல முதன்மை நிலையில இருப்பாங்க. அதிவேகம் இவருக்கு பிடிப்பதில்லை, ரொம்ப வேகமாக எதுவும் செய்ய மாட்டாங்க, நிதானமாக செய்வாங்க. அமைதியுடன் அரிய பணி பலவும் செய்வார். ஏராளமான பணிகள் தெரிந்திருப்பாங்க, வெளியில் ஆனால் பார்த்தா தெரியாது, அது ரகசியமாகவே வச்சிருப்பாங்க. மதிமிக்கார், ஜோதிடத்தின் நுணுக்கம் சொல்வார், ரொம்ப ஜோதிடத்தினுடைய நுணுக்கமெல்லாம் அறிந்து வைத்திருப்பார்கள். மகப்பேறு வாய்ப்பது தான் தாமதிக்கும், பிள்ளை செல்வம் வாய்ப்பது கொஞ்சம் லேட் ஆகலாம். அதிகாரி, என்ஜினியர், நீதி சொல்லும் அரசாங்க பதவி உண்டு. ஆனால் ஒன்று, வருமானம் ஒரு சீராய் அமையும் என்பார். வருமானம் ஒரு சீரா அவருக்கு இருக்கும். வாழ்க்கையிலே ஏற்றமுடன் இரக்கம் வந்து சேரும். திடீர்னு ஏற்றமும் இருக்கும், இரக்கமும் வந்து சேரும். இந்த புதனுக்குரிய நம்பர் 5. எண்கணித அடிப்படையில் பார்க்கிற பொழுது 1, 2, 3, 4க்கு அப்புறம் 5 வரும். 6, 7, 8 பின்னாடி வரும். நடுவில் இருக்கக்கூடிய எண், அந்தரத்தில் தொங்கும் எண் அப்படிமே 5ங்கிறது. ஆகையினாலே தான் 5 இருந்தால் மதிர்மேல் பூனை மாதிரி வாழ்க்கை இருக்குமா. அதுக்குள்ள புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு அப்படி இருக்கும் என்றாலும் புதன் என்பவன் கணக்கன், கல்விக்குரியவன், கல்விக்குரிய கிரகம். ஆகையினாலே தான் புதன்கிழமை பிறந்தால் மிக புத்திசாலியாக இருப்பார்கள் என்பதை இந்த பாடல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காணுகின்ற நாள். இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். ராசியிலேயே சூரியன் புதனோடு புது ஆதித்ய யோகம் என்ற யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாகவோ கலை சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்தால் அதிலே வெற்றி கிடைக்கும். பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே பிள்ளைகளால் பெருமை சேரும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று யாருக்கேனும் நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களால் உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள் சேரும். சொத்துக்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். இன்று சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலும், சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்தாலும், பத்திரப்பதிவில் தடைகள் இருந்தாலும் அவைகள் அகலும். அதே நேரத்தில் 2இல் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகள் நலனிலும் அக்கறை செலுத்துவீர்கள். குரு 11இல் இருப்பதனாலே பிள்ளைகள் படித்து முடித்து வேலையில்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியும் கைகூடலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் கூட நிறைவேறலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6லே ராகு இருக்கின்றார். 6ல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் என்பார்கள். எனவே நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் தொழிலே கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வரலாம். சக பணியாளர்களின் ஆதரவு உண்டு. நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து மறுக்கப்பட்ட சலுகைகள் இப்பொழுது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட விபரீத ராஜயோக அடிப்படையில் அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அதில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இன்று இனிய நாள், யோகமான நாள்.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அஷ்டமத்தில் சுக்கிரன் இருப்பதால் அலைச்சல் உண்டு என்றாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. நீண்ட தூரத்திற்கான பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாகவே அமையும். விலை இந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு படைத்தவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். நல்ல திருப்பங்கள் உருவாகும் நாள். தொழில், குடும்பம் போன்றவற்றை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல காரியம் இன்று நடைபெறும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். அதே நேரம் 2 சந்திரன் இருக்கின்றார். எனவே மனதில் எதை நினைத்தாலும் அது மறுகணமே நடத்தி வைக்கின்ற ஆற்றல் இன்று உங்களுக்கு பிறக்கும். குருவினுடைய பார்வை 2 பதிவதால் வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். அதே நேரத்தில் தொழில், உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய வழி பிறக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திரன் ராசியில் இருக்கின்றார். குரு பார்க்கிறது. குரு சந்திர யோகம். எனவே நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நிலையான வருமானத்திற்கும் வழி பிறக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளின் கல்யாணம் எப்பொழுதுதான் நடைபெறும். வீட்டில் மங்களவாசி கேட்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அஞ்சல் வழியில் கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. மகர ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார். நிதானத்துடன் செயல்பட வேண்டும். நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நல்லது. அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் அதிர்ச்சி தருவதாக கூட இருக்கலாம். 2 ராகு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்றாலும் மனக்கலக்கம் அதிகமாக இருக்கும். இன்று புதன்கிழமை அனுமனை வழங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று ஜென்மத்தில் ராகு 7 கேது. நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெற வழிபிறக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்திலே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மேலதிகாரிகள் செவி சாய்ப்பார்கள். 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இன்று இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை எப்படியாவது நிறைவேற்றி விடுவீர்கள். நாளிலே குரு அர்த்தாசிரம குரு என்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. அலத்திலை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள்.